காலங்கத்தால இப்படி ஜோடியா நடந்து வரதும் நல்லா தான் இருக்குல்ல. காலங்கத்திலே நடந்து வர்றது நல்லா தான் இருக்கு. ஜோடியா உங்க கூட நடந்து வர்றது எனக்கு நல்லா இல்ல. சோபா சில நேரத்துக்கு நல்லா இருக்க, சில நேரத்துக்கு இப்படி பேசுற. என்னம்மா இது? அப்படிதான். நீ கோச்சுக்காத. கிளம்புமா. மட்டும் போங்க, நான் வரல. தேடத்தை தர, எனக்கு இம்பார்ட்டன்டான மீட்டிங் இருக்கு. நான் உங்களை போக வேண்டாம்னு பிடிச்சிட்டு இருக்க மாதிரி பேசுறீங்க. உங்களுக்கு தேவைன்னா நீங்க போங்க, நான் கொஞ்ச நேரம் இங்க இருந்துட்டு வரேன். மட்டும் எப்படி தனியா விட்டுட்டு நான் போக முடியும் சொல்லு. சரி. சரி போகலாமா? நீ போகலாம். ஆதி. என்னம்மா? ஆதி, எனக்கு ஒரு சந்தேகம். சொல்லுடி. உண்மைக்குமே என்னைய காதலிச்சிங்களா? இப்ப எதுக்கு இந்த சந்தேகம்? உண்மைக்குமே என்னை நீங்க முதல்ல இருந்தே காதலிச்சிங்களா, இல்லைன்னா இப்போ நம்ம தப்பு பண்ணிட்டோமேன்னு ஒரு குற்ற உணர்ச்சியில என்னைய காதலிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? இதுக்கு பதில் நான் உன்கிட்ட அன்னைக்கே சொல்லிட்டேன். இப்பவும் சொல்லுங்க. எனக்கு உன்னை முதல்ல இருந்தே ரொம்ப பிடிக்கும்டி. எப்படி நம்புறது? ஏதாச்சும் ப்ரூஃப் இருக்கா? இதுலாமாடி ப்ரூவ் பண்ணும்? எனக்கு நீங்க இப்படிதான் ப்ரூவ் பண்ணி ஆகணும். ஏன்னா எனக்கு உங்க மேல நம்பிக்கை இல்லை. நான் எப்படிமா ப்ரூவ் பண்ணும்? என்னோட காதலை நீயும் உணரணுமா? முதல்லயே நாங்கள் உங்கள் காதல் உணர்ந்தேன். ஆனால் அது நீங்கள் என்னை ஏமாத்துறதுக்காக நடிச்சது தானே? உன்னை காதலிச்சது உண்மை. உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் பழி வாங்கணும்னு நினைச்சதுதான் நடிப்பு. சரியா? ரொம்ப சொல்கிறீங்க ஆதி. ஆனால் எனக்கு பயமாக இருக்குது. இப்போ நீங்கள் பேசுறது கூட நடிப்பாக இருக்குமோன்னு தான் எனக்கு தோணிக்கிட்டே இருக்காது. என்னால் எந்த முடிவுமே எடுக்க முடியல உங்கள் விஷயத்தில். டேக் யுவர் டைம்மா. உனக்கு கண்டிப்பாக டைம் எடுக்கும்னு எனக்கு தெரியும். அது வரை நான் என் காதலை காட்டிக்கிட்டே இருக்கேன். உனக்கு எப்போ நான் காதல் காட்டுறது உண்மைன்னு தோணுதோ அப்போ நம்ம ரெண்டு பேரும் நம்ம லைஃப் ஸ்டார்ட் பண்ணலாம். சரி. என்னத்தே ஆச்சு? இல்லைம்மா, உனக்கு டின்னருக்கு என்ன வேணும் அது சொன்னா நான் சமைச்சு வச்சிருவேன். எதுவாக இருந்தாலும் ஓகே தான் அத்தை. அப்பா வேலை முடிஞ்சிருச்சானே? உங்களை பார்க்கவே முடியல, அவ்வளோ பிஸியாக இருக்கீங்க. அம்மா பண்ண அவ்வளோ வேலை இருக்கு. சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். நீங்கள்? சாப்பிட்டேம்மா. என்ன இப்பெல்லாம் வாயிலேருந்து அண்ணனே வர மாட்டேங்குது? பண்றது இப்போ நீங்கள் எனக்கு அத்தான் ஆயிட்டீங்களே. எனக்கு டக்குன்னு அத்தான்னு சொல்ல கூட வர மாட்டேங்குது. உங்க மாமான்னு சொல்லிடி. நான் அத்தான் தான் சொல்லுவேன். நான் கொஞ்சம் கொஞ்சமாக பழகிக்கிறேன். சரிங்களா அத்தா? சரிம்மா. ஆனால் நீ எனக்கு எப்போதும் என்னோட செல்லா பாப்பா தான். நீங்கள் சாப்பிடலையா? ரெண்டு பேரும் வெளியில போய் சாப்பிட போறோம். அதான் சமைச்சு வச்சிருக்காங்கல்ல, இங்கேயே சாப்பிடலாம்ல. நான் ஒன்றும் தேவையில்ல தர. நல்ல வேலை நீ இப்போ இங்கே இருக்க. நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதான். இந்த வீட்டை விட்டு போகலான் இருக்கோம். ஏன்? இங்க இருக்க பயமா இருக்கு. யாரு எப்போ என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு. இங்க இருக்கிறவங்க மேல எனக்கு நம்பிக்கையும் இல்லை. அதான். சரி, அப்போ நானும் வரேன். இதுக்குமா அங்க வரணும்? டியூஷன் மறந்துட்டீங்களா அத்தா? நான் இங்கே இருக்கிற வரை நீங்களும் இங்கே தான் இருந்தாகணும். இல்லைன்னா நானும் கிளம்பி வருவேன். உங்கள் தம்பி கூடலாம் வாழ மாட்டேன். என்னம்மா இது? என்னத்தான் சின்ன பிள்ளைத்தனமா பண்ணுறீங்க? உங்களுக்கு எது தப்பு எது கரெக்டுன்னு தெரியும். இருந்தாலும் உங்கள் ஈகோ தூக்கி வச்சுட்டு நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க. எது தப்பு எது கரெக்ட்னு தெரிஞ்சதாலதான் நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன்னு சொல்றேம்மா. என்னன்னா தெரியாது, நீ இங்கே தான் இருக்கணும்னு சொல்லிட்டேன். பிடிக்கலன்னா விடுமா. இங்க உன்னோட சொந்த அத்தை தான். நீ எதுவும் பண்ண மாட்டாங்க. நீ இங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். நான் இங்கே சந்தோஷமா இருக்கிறதுக்கான ரீசனே மோனியும் நீயும் தான். இப்போ நீயும் போறேன்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லு? விடுமா, அவன் போட்டும். சும்மா இருங்க அத்தை. இல்லைனா இங்கே எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருங்க. நான் எங்கேயாச்சும் போய் விழுந்து செத்துறேன். நீங்க என்ன பேசிட்டு இருக்கீங்க இப்போ? என்னையும் கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கவே இல்லைம்மா. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்னோட வார்த்தையால கொண்டுட்டு இருக்கிறதுக்கு நான் ஒரேடியா போயிடுறேம்மா. சந்தோஷமா இருக்கட்டும். இங்க நீ இருக்கிற தண்டியும் உனக்கும் மோனிக்கும் எதுவுமே ஆகாது. அது என்னோட பொறுப்பு. மேல நம்பிக்கை இருந்தா நீ இந்த வீட்டை விட்டு போக கூடாது. அதான் சொல்றேன்ல, என் மேல நம்பிக்கை இருந்தா நீ இனிமேல் இதை பத்தி பேசாத. வீட்டை விட்டு போறதை பத்தியே பேசக்கூடாது. ஒழுங்கா உள்ள போ. எங்க வாங்கங்க, நம்ம போலாம். நம்ம வீட்டை விட்டு போனால் செத்தாலும் தாரா நம்ம மூஞ்சில முழிக்கவே மாட்டா. வாங்க, அவள் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டாளா. இனிமேல் இந்த வீட்டில் நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நான் நம்புகிறேன். சரிம்மா. அத்தை, நீங்கள் அழுவாதீங்க, கண்ணை தொடங்க. என் பையனுக்கு நீ சுத்தமாக பிடிக்கலம்மா. என் கையால் சாப்பிட கூட மாட்டிக்கான். எல்லாம் ஒரு நாள் சரியாகும் தே. நான் உங்களை நம்புறேன். நீங்கள் கண்ணை தொடச்சிட்டு உள்ளே போங்க. என் பையனே என்னை நம்பலை, நீ மட்டும் எப்படிம்மா? நீங்கள் என்னோட அப்பாவோட தங்கச்சித்தே. எங்கள் அப்பாவுக்கு எறும்புக்கு கூட துரோகம் பண்ணி பழக்கம் இல்லை. அதே மாதிரி தான் நீங்களும் இருப்பீங்க நான் நம்புறேன் தே. அதுவும் இல்லாமல் எங்கள் அப்பா சொல்லுவாங்க என் தங்கச்சியை நான் தான் வளர்த்தேன்னு சொல்லிட்டு. எங்கள் அப்பா வளர்ப்பு மேலே எனக்கு சத்தியமாக ஃபுல் நம்பிக்கை இருக்குது. எப்போதுமே நான் உங்களை சொல்லி கற்றுக்கிறது எதுக்கு தெரியுமா? என்னைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் கோவத்தில் உண்மையெல்லாம் வெளியில் சொல்லுவீங்கன்னு தான். அந்த நாளும் ரொம்ப தூரம் இல்லைன்னு எனக்கு தெரியும் தே. மோனியை கொலை பண்ணுறதுக்கோ அத்தானை கொலை பண்ணுறதுக்கோ கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலன்னு எனக்கு தெரியும்.
யாரை காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்றீங்களோ அவங்க உங்களோட பாசத்துக்கு கொஞ்சம் கூட தகுதியானவங்களே இல்லதே. நல்லா யோசிச்சுக்கோங்க. உங்களுக்கு உங்க பையனோட பாசம் வேணுமா, இல்லை யாரை காப்பாற்ற ட்ரை பண்றீங்களோ உங்களை விட்டுட்டு போனவங்களோ அவங்களோட பாசம் வேணுமான்னு சொல்லிட்டு. லேட் ஆயிடுச்சு தே, நான் கிளம்புறேன். நீங்களே யோசிச்சு நல்ல முடிவாடுங்க.